Hello, this is Jessica from Bridge Medical Education. Welcome to our YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி நியூஸ் ஆர்டிகல்ஸ்லையும் சரி பாப் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதே போல் March 7th தான் க்ளோஸ் பண்ணாங்க. March 9th March 11th வரையும் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பனில் இருந்து. ஸோ நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணோன்னா அப்போவே நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா லாஸ்ட் இயரை விட விச் இஸ் லைக் 2024 விட 2025 நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்னு பார்த்தா நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24 lakh + ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 23 lakh + ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் மாதிரி இந்த இயரும் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 13 lakh + ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மாதிரியே வந்து இந்த இயரும் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா சில ப்ரைவேட் கவுன்சிலர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டியூரேஷனில் வந்து சேஞ்சஸ் நடந்ததுனால மேபி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம் டியூரேஷன் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த இயரில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பேமெண்ட் கேட்வே வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்து கவுண்ட் வந்து கன்சிடர் ஆயிருக்காது. ஃபார் லைக் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா MBBS சீட்டுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக லைக் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு MBBS சீட்டுக்கு வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் வந்து 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் NTA ஒரு நோட்டீஸ் சப்போஸ் வந்து நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக NTA வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி ஒரு கிரேட் அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.